வணக்கம். நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான்லேருந்து வரேன். தலைவரோட முதல் துரத்திடி முழக்கத்தில் அதுக்கு அடுத்து நான் வந்த சட்ட உறுதின்ற படத்தை நான் 16 வயசுலேருந்து அவரோட ரசிகராக இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 52 வயசு. ஐயாவோட இறந்த அன்னைக்கு கூட நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஆனால் ஐயாவை அந்த அளவுக்கு கிட்டக்கு போய் பார்க்க முடியல. அந்த ஆசையை நிவர்த்தி நாங்கள் கொண்டு வந்த மாலையை அன்னைக்கு கூட சமர்ப்பிக்க முடியல. எங்கள் ஊரின் பெருமையான எங்கள் ஊருக்கு வெத்தலைன்ற தேங்காய் தான் ஃபேமஸ்ஸு. ஐயாவுக்கு நான் எப்போ மாலை ஓட்ட ரசிகர் மன்றத்தை போடும்போது வெத்தலை மாலை தான் போடுவேன். அப்போ வரும்போது சொல்லுவாங்க, வந்துட்டேன்டா சோழந்தாங்காரன் வளர்ந்தேன் போலீஸ்காரன்னு சொல்லுவார். எங்கே இருந்தாலும் என்னை கூப்பிட்டு அரவணைச்சு கொண்ட தெய்வம் இப்போ என்கிட்ட இல்லைன்றது வருத்தத்தை விட இன்னைக்கு ஐயாவின் நினைவில் இந்த வெத்தலை மாலையை அவர் ஆசைப்படுறார எங்களோட ஆசைப்படுறார சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் எப்போ வாழ்ந்தாலும் இந்த இறக்கும் வரை உள்ள கர்ணன் எப்போ எங்களோட இருப்பார், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவரோட லட்சியம்
ஒரு நாள்ல இந்த காலகட்டத்திலே நாங்கள் உயிரோடு இருக்க காலகட்டத்தில் நிறைவேறும். ஐயாவோட லட்சியம் நிறைவேறுன்ற நல்ல ஒரு லட்சியம் நிறைவேறும். காலைல ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் 3 மணிக்கெல்லாம் வந்து அடிக்கடி இங்கே விளையாட்டு இங்கே அடிக்கடி பிரிஞ்சு சாம்பார் சாறு எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு இங்கே விளையாடுவோம். ஆமாம். போதும் சொல்ற அளவுக்கு இருக்கும் இங்க சாப்பாடு. நல்லா தான் இருக்கு. சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்கு. போதும் அளவுக்கு சாப்பாடு இங்க நல்லா கொடுக்குறாங்க. அவர் இறந்தும் கூட சாப்பாடு நல்லா போடுறாங்க. நாங்க விஜயகாந்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம். விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுறோம். நானும் விஜயகாந்த் வர பையனுக்கு விஜய் பிரபாகரனுக்கு தான் ஓட்டு போடுவேன். கேப்டன் விஜய் பிரபாகரனுக்கு நாங்க தான் ஓட்டு போடுவோம். லிங்க் அனுப்புறேன். நான் வாங்கண்ணா லிங்க் கொடு. தேனி மாவட்டம் கம்பம். நான் சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயகாந்த்னா உயிர். விஜயகாந்த் படத்தை தவிர்த்து வந்து வேறு எந்த ஒரு படத்தையும் இது நாள் வரைக்கும் விரும்பி பார்த்ததில்லை. ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்ததுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய மக்கள் அலை வந்து விஜயகாந்த் பின்னாடி நிற்கிதுன்னா அவர் எப்படி சிறந்த மனித நேயராக வாழ்ந்ததற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம கேப்டன் தான். கேப்டன் ஒரு பேட்டியில் கூட சொல்லுவார் வைப்பார், ஒரு எரியில் அடிப்பு பக்கத்தில் ஒருத்தர் படுத்துவீங்கலாம், ஆனால் பசியோடு வந்து தூங்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அதுதான் எந்த ஒரு மனிதனுக்கும் உணவு இல்லைன்னா ஜெகத்தை அழித்திடும் சொல்லி அந்த குரலுக்கு ஏற்றால் போல விஜயகாந்த் ஒரு சிறந்த மனித நேயராக வாழ்ந்து வச்சிருக்காரு. இன்னைக்கு இறந்து இன்னைக்கு 71வது நாளாக இருந்தாலும் வச்சாலும் இன்னைக்கு அவர் என்ன ஆணையிட்டு போயிட்டாரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்னதானம் வந்து மண்டபத்தில் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது சிறந்த சேவை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு வைக்கணும். மனித நேயர் விஜயகாந்தோட சேவை வந்து இந்த உலகம் அழிவு வரை வந்து இருந்துகிட்டே இருக்கணும் என்று வேண்டி விரும்பி வேண்டுகொள்ள நன்றி. தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் அவர் இழந்தது எங்களுக்கு ரொம்ப எழுப்பு தான். ஆனாலும் எங்களுக்கு இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எத்தனை புரட்சி தலைவர் வந்திருக்கலாம், எத்தனை புரட்சி பெண்கள் வந்திருக்கலாம், எத்தனை புரட்சி தலைவி வந்திருக்கலாம். ஆனா இருதயத்துல இருந்து போயிருக்கலாம். இப்ப இருதயத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறது அநேக மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஏழைய விதிய மக்களுக்கு இன்னைக்கு பசி இல்லாம பசி ஆற்றி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு அநேக பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க. அது போல சட்டம் எங்களுக்கு சட்ட நீதியா எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இனியும் தமிழ்நாட்டு மக்கள்ல குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பாதிப்பு. பெண்களை அவமானப்படுத்துறாங்க. எப்படி சொல்ல போனா, தமிழ்ல சொல்ல போனா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு ஒருவரால் தான் முடியும். கேப்டன் தலைவர் விஜயகாந்த் மக்களோட மக்களா இருக்கிறாரு.